இந்த கம்ப்யூட்டர் நம்ம டெய்லி லைஃப்பை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ, லாங் டேர்முக்கு நம்மளோட ஹேபிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த பைசைக்கிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்மளையும் நம்ம பண்ணுற சைக்கிளிங்கையும் ரொம்ப பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வெல்கம் எவ்ரி ஒன் டு மை சேனல் ஃபீல் ஆன் வீல்ஸ். கோரஸ் டியூரா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பேக்கேஜிங் எப்படி இருக்குது, எல்லாமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிவைஸோட பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா பேக்கிங் வந்து அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா கோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. தென் கோரஸ் டியூரான்னு சொல்லிட்டு டிவைஸோட நேம், அதுக்கு கீழே சோலார் பைக் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு அதோட பர்பஸும் சொல்லியிருக்காங்க. பாக்ஸை திருப்பினீங்கன்னா சைடில் டிஸ்கவர் பொட்டன்ஷியல் சொல்லிட்டு ஒரு டேக்லைன், அதுக்கு இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன டேக்லைன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அதை வெளியே இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம இப்போ இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அன்பாக்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஆரோ போட்டிருக்காங்க. சேம் கலரில் இருக்கிறனால விசிபிளாக தெரியல. லைக் கீழே இங்கே பாட்டமில். ஸோ புக்கு மாதிரி எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும். பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைஸுங்க. ஸோ உள்ளேயும் எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்காங்க. ஸோ டிவைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டியூரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிவைஸோட நேம் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓ இது வந்து மவுண்ட்டுங்க. ஆக்சுவலாக இது வந்து டிவைஸோடையே அட்டாச் ஆகி வருது. நல்லா ஸ்டர்டியான ஒரு மவுண்ட் இது. ஸோ இதை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். இதை நம்ம எடுத்துடலாம் கையில். ஸோ இதை பற்றி அப்புறமேல் பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே தான் வந்து, அதாவது இந்த லேயருக்கு கீழே தான் வந்து மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா பக்கா பேக்கிங்கோடு இருக்குது. ஸோ இது உள்ளே வச்சிடலாம். அண்ட் எஸ், இதாங்க மவுண்ட்டு. ஸோ தொடரப்பவே தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து மெட்டலில் இருக்குது. மெட்டல் மவுண்ட் இது. நல்லா வெயிட்டும் இருக்கான். ஸோ இது கூட அந்த ரப்பரும் கொடுத்துருக்காங்க. லைக் இது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம யூஸ்வலாக வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கரெக்டாக இங்கே போட்டு இதை யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக 2 லேயர் ஆஃப் ரப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே வைப்போம். ஸோ இதுக்கு கீழே ஓகே, இதுதான் இருக்குது. ஸோ இதில் என்ன வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயருங்க. அது சார்ஜர் கேபிள்னு நினைக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணணுமா? ஓகே, இங்கேயும் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது சிமெண்ட்டில் இருக்கிறதுனால தெரியல. எஸ், இது வந்து லென்த்தியான கேபிள். இது வந்து டிவைஸில் போடுறதுக்கு ரிப்பன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா சார்ஜிங் கேபிள் வந்து 2 எண்ணம் சி டைப் சார்ஜிங் கேபிள். நல்ல லென்த்தியான சார்ஜிங் கேபிளே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்க அந்த ஒரு லேயர் வந்து பயங்கர பக்காவாக வச்சுருக்காங்க. பேக்கிங் வந்து பயங்கர பக்காவாக இருக்குது. ஸோ இதுதான் சார்ஜிங் கேபிள். நல்லா லென்த்தியான சார்ஜிங் கேபிள். ஸோ இதில் சார்ஜிங் கேபிள் இல்லாமல் இந்த ஒரு சின்ன கேப்பில் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது யூசர் மேனுவலுங்க. எல்என் கீயும் இருக்குது இது கூட. பேக்கேஜிங் பயங்கரமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஓகே, இதுதான் எல்என் கீ. ஸோ 2 சைஸில் இருக்குதுன்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை இங்கே வைப்போம். ஸோ யூசர் மேனுவல். ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன். ஐ திங்க் இது வந்து கம்பெனியோட பிராண்டு டேக்லைன் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன் தான் இருக்குது. ஸோ யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட கோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் ஸ்டிக்கரும் இருக்குது. ஸோ அது கூட வச்சிடலாம். அண்ட் எஸ், இதில் யூசர் மேனுவலில் நிறைய லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற யூசர் மேனுவல். இது எக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸ் இனி நிறையா தெரியணும் அப்படின்னா யூசர் மேனுவலுக்கு ஒரு QR இருக்குது. அது இல்லாமல் வீடியோ டுட்டோரியல்ஸும் இருக்குங்க. அதுக்கு தான் இந்த QR. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ட் வெல்கம் டு கோரஸ், யுவர் அல்டிமேட் ட்ரைனிங் பார்ட்னர், அவர் டீம் இஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன் சொல்லி போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை பற்றியும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருந்தது. ஸோ எல்என் கீ
இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சின்ன லெட்டர் மாதிரி இருக்குங்க. இது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் போல். 2 சைஸில் இருக்குது. ரொம்ப சின்ன எல்என்கே இது. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க எல்என்கே இது. ஸோ அதுதான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீட்டான ஒரு பக்கா ப்ரீமியம் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தான் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சுங்க. ஸோ பக்கா சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பிராண்டோட கலர் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் கோரஸுங்கிற ஒரு பிராண்டிங்கும் இருக்குது. இதை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிடுவோம். மெயினான இந்த டிவைஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதை வந்து முதல்ல உள்ள பாக்ஸ்லேருந்து இதை எடுத்துடலாம். இது இப்படி தான் எடுக்கணும். எஸ், இது அந்த சைடு வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளேங்க. ஸோ அதை தான் இந்த ஸ்டிக்கர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டாக என் கை அளவுக்கு தான் இருக்குது பாருங்களேன். நல்லா ஸ்டடியாக எக்ஸ்ப்ளோர் பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கர்லையும் போட்டிருக்காங்க. அண்ட் டர்ன் ஆன் பட்டன் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னா பின்னாடி வந்து இந்த க்ரௌன் இருக்குது, அதனால தான். எஸ், இந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டிஸ்பிளே அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. சான்ஸே இல்லை. பக்காவான ஒரு ஸ்டிக்கர் இது. பேக்கிங்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரௌனு. அண்ட் கீழே இருக்கிறது இந்த டர்ன் ஆன் பட்டன். பேக் சைடு பார்த்தீங்கன்னா டியூரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மவுண்ட் வந்து இதாங்க நான் சொன்ன அந்த மவுண்ட்டு பக்காவாக இருக்குது. லைக் அதை டிவைஸோடயே வருது. ஸோ அந்த மவுண்ட் வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அண்ட் டிவைஸோட இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஏரோடைனமிக்கலாக இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வெயிட் பார்த்துடலாம். ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன வெயிட் மிஷின் இது. ஸோ இதில் வந்து நம்ம போட்டால் கரெக்டாக 102 கிராம் இருக்குங்க டிவைஸோட வெயிட்டு. எஸ், திருப்பி வச்சாலும் அது சேம் வெயிட் தான் காமிக்குது. இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிட மாட்டோம். இந்த மவுண்ட்டோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் பைசைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த யூனிட்டோட வெயிட்டு எவ்வளோ வருதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். மவுண்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி பைசைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மவுண்ட்டோட வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 55 கிராம் காமிக்குதுங்க கரெக்டாக. டோட்டலாக ரெண்டும் சேர்த்து வே பண்ணால் 158 கிராம் காமிக்குதுங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து பைசைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த வெயிட்டுக்கெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால் நீங்கள் டோட்டலாக பேகேஜ் எல்லாம் போடுறப்போ பைசைக்கிளோட ஃப்ரேம் வெயிட்டை பார்த்து தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை சொன்னேன். ஸோ இந்த மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இங்கே எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பொசிஷனில் இது இருக்கணும். ஸோ டைரெக்டாக மாட்டிருக்கக்கூடாது. சைடு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை அது ஹோல்டாகி நிற்கிது. ஸோ இது இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக உள்ளே லாக் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மவுண்ட்டோட லாக்கிங் மெக்கானிசம். கரெக்டாக உள்ளே வச்சு இந்த பொசிஷனில் வச்சு அப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக்கிங் சவுண்டு கேட்குதுங்க. ஸோ அது கேட்ட உடனே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இது அப்படியே நீங்கள் பைசைக்கிள் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். இந்த டிவைஸுக்கு கம்பெனி ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் வித் ஃபுல் ஜிபிஎஸ் சப்போர்ட்டோட 120 மணி நேரம் ரைட் டைம் கொடுக்குறாங்க. இதை பார்க்குறக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறப்ப தான் சோலார் சார்ஜும் பண்ணிக்கலாம். அதே டைமில் யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் சார்ஜ் பண்ணுற மாதிரி யூஎஸ்பி சி டைப்பில் கேபிள் யூஸ் பண்ணி இந்த டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 120 மணி நேரம் ரைட் டைம் மட்டும் இல்லாமல் 2 hours எக்ஸ்ட்ரா ரைட் டைமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம ரைட் பண்ணுறப்போ இந்த டிவைஸ் 1 hour சோலார் சார்ஜ் ஆச்சுன்னா 2 hours ஆஃப் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கிறதா கம்பெனி சொல்கிறாங்க. மெயின் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். 2.7 inch MIP கலர் ஸ்க்ரீன் இது ஒரு டச் ஸ்க்ரீன். ஆக்சுவலாக அடாப்டிவ் பிளாக் லைட் ஃபீச்சரும் இதில் இருக்குது. அப்படின்னா நம்ம வெளியே ரைட்ஸ் போகிறப்போ ஸ்க்ரீனில் கிளார் இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. திஸ் இஸ் பவர்டு பை கூகுள் மேப்ஸ். அண்டு இந்த டிவைஸ்னால ஆஃப்லைன் மேப்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மற்ற ஃபிட்னஸ் கேஜெட்ஸ் மாதிரி இதுலேயும் வந்து ப்ளூடூத் அண்ட் சப்போர்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட மொத்த ஆப்ரேஷன்ஸும் வந்து ஒன்று டச் ஸ்க்ரீனு,
இனி ஒன்று கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த க்ரௌனை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வெளியே வரதுக்கு இந்த டர்ன் ஆன் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிவைஸோட பேசிக்கான ஒரு ஃபீச்சர்ஸு. ஸோ ஃபைனலி இப்போ இந்த டிவைஸை நம்ம இப்போது டர்ன் ஆன் பண்ணலாம். இந்த டர்ன் ஆன் பட்டனை ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்படி ஆன் ஆயிரும். ஸோ இந்த க்ரௌனை யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். மல்டிபிள் லாங்குவேஜஸ் இதில் காமிக்குதுங்க, லைக் இங்கிலீஷு, டச்சு, சைனீஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் காமிக்குது. ஸோ நம்ம இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணலாம். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் தானே, லைக் இப்படி கிளிக் பண்ணால் போதும். செட் லாங்குவேஜஸ் டு இங்கிலீஷ் அப்படின்னா எஸ், நான் கிளிக் பண்ணியாச்சு. எடுத்த உடனே இப்போ வந்து அடுத்தது QR கோடு தான் காமிக்குது. இந்த QR கோடை வந்து நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஸ்கேன் பண்ணோன்னா கோரஸ் ஆப்பில் தான் வந்து ஸ்கேன் பண்ணணும். எந்த ஃபிட்னஸ் கேஜெட்ஸாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து அதோட ஆப்பில் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கோரஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வாட்ச் யூஸ் பண்ணுறதுனால ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் ரைட் கார்னரில் QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் கேட்கும். லைக் லொக்கேஷன், கேமரா ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற பெர்மிஷன் கேட்கும். ஓகே கொடுத்தோடனே லைக் இந்த மாதிரி ஸ்கேனர் ஓப்பன் ஆகிரும். ஸோ அதை QRக்கு பொசிஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்கேன் பண்ணிடும். பேரிங் கோரஸ் டியூரா அப்படின்னு காமிக்கும். எஸ், 2 செகண்டில் பேரிங் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி பேர்ட் கோரஸ் டியூரா. மொபைல் நோட்டிஃபிகேஷன் காமிச்சாச்சு. ஸோ இது இப்போ வந்து மொபைல் அந்த சைடு வச்சிடலாம். ஸோ இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பட்டன் அமுத்துனீங்கன்னா பேக் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். அண்ட் இதை வந்து அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் நேவிகேட்டும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் டர்ன் ஆன் பட்டனை ஒரு 3 செகண்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்லீப்புக்கு போயிடும். லைக் டிவைஸ் வந்து ஸ்லீப்புக்கு போயிடும். டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு கிளிக் அடிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுவும் அதோட ஒரு சின்ன ஃபீச்சர். அண்டு இதில் இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸ்லேயும் வந்து நிறையா டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ரோடு, இன்டோர், கிராவல், MTB, இ-பைக், EMTB, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் எனர்ஜி கேல்குலைசேஷன் அண்டு இதோட யூட்டிலைசேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே அப்படின்னா எல்லா சைக்கிளுமே ஒரே டெரைனில் ஓட்டக்கூடிய சைக்கிள்ஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அண்ட் நேவிகேஷன் இருக்குங்க. நம்ம அது சொன்ன மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ஒர்க் அவுட்ஸ்னு கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ அதுவும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் பிளான்ஸ் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் இது சைக்கிளிங் FTP டெஸ்ட்டுங்க. ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் த்ரெஷ்ஹோல்டு பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு சென்சர்ஸ் கனெக்ட் பண்ணணும். அண்டு பேட்ரி யூசேஜ் பற்றி இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வரைக்கும் தான் இதில் ஃபீச்சர்ஸ். மறுபடியும் அது அப்படியே சேம் ஃபீச்சர்ஸே ரொட்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிவைஸோட ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத அண்ட் இதோட டீட்டெயில்டான ஃபீச்சர்ஸை நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைக்கிளிங் கண்டென்ட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.